1500 மைல் உயரமுள்ள மாபெரும் தங்க நகரம், புவியீர்ப்பு விசையை உடைக்கும் புதிய எருசலேம், பைபிள் சொல்லும் பதவதைக்கும் விண்வெளி ரகசியம், வானத்திலிருந்து இறங்கும் அந்த பிரமாண்டம் ஈர்ப்பு விசை என்னவாகும், மனித அறிவை முடக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 21. ஜீசஸ் காலிங் டிவியின் பைபிள் மறைந்திருக்கும் 1000 மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். 1500 மைல் உயரத்திற்கு ஒரு பிரம்மாண்ட நகரமா? அது எப்படி சாத்தியம்? புவியீர்ப்பு விசையை தாண்டி அந்த நகரம் எப்படி மிதக்கும்? உலக சரித்திரத்தின் முடிவில் இந்த பழைய வானமும் பழைய பூமியும் அக்கினியால் முற்றிலுமாக அழிந்து போன பின்பு சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்காக ஒரு புதிய உலகத்தை படைக்கிறார். அப்போது பரலோகத்திலிருந்து தேவனிடமிருந்து ஒரு மாபெரும் நகரம் புதிய பூமியை நோக்கி பிரம்மாண்டமாக இறங்கி வருகிறது. அதன் பெயர்தான் புதிய எருசலேம், நியூ ஜெருசலேம். வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 21வது அதிகாரத்தில் அந்த நகரத்தை கையிலே அளவுகோலோடு வந்த ஒரு தேவ தூதன் அளக்கிறான். அந்த அளவை கேட்டால் இன்று உலகத்தின் அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் தலை சுற்றும். வெளிப்படுத்தின விசேஷம் 21:16. அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த நகரத்தை கோலினால் அளந்தான், அது 12000 ஸ்தாதியாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். 12000 ஸ்தாதி என்பது இன்றைய கணக்குப்படி ஏறக்குறைய 1500 மைல்கள், 2400 கிலோமீட்டர்கள். இந்த நகரத்தின் நீளம் 1500 மகள். இந்த நகரத்தின் நீளம் 1500 மைல்கள், அகலம் 1500 மைல்கள். இதுவே மாபெரும் ஆச்சரியம். ஆனால் மனித அறிவை ஸ்தம்பிக்க வைக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நகரத்தின் உயரமும் 1500 மைல்கள். இன்று நாம் பறக்கும் ஏரோப்ளைன் பூமியிலிருந்து வரும் 7 மைல் உயரத்தில் தான் பறக்கிறது. விண்வெளியில் சுற்றி கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையம் வெறும் 250 மைல் உயரத்தில் தான் இருக்கிறது. ஆனால் தேவன் கட்டிய அந்த நகரம் விண்வெளியை கிழித்து கொண்டு 1500 மைல்கள் வானளாவ உயர்ந்து நிற்கிறது. இது எப்படி சாத்தியம்? இது வெறும் உருவகமா அல்லது நிஜமா? இன்று எந்த ஒரு சொந்த கற்பனையும் இல்லாமல் 100% பைபிள் வசனங்களை மட்டுமே வைத்து புதிய எருசலேமின் மனித மூளை கேட்டாத பௌதீக மற்றும் ஆவிக்குரிய ரகசியங்களை உடைக்க போகிறோம். நீளம், அகலம், உயரம் மூன்றும் சமமாக இருக்கும் ஒரு வடிவம் என்ன? அது ஒரு கன சதுரம். ஏன் தேவன் தான் வாழப்போகும் இந்த மாபெரும் நகரத்தை ஒரு கியூப் வடிவில் கட்ட வேண்டும்? இங்கேதான் பைபிளின் அதிபயங்கர ஆவிக்குரிய சட்டம் வெளிப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டை திருப்பி பாருங்கள். மோசே கட்டிய ஆசாரிப்பு கூடாரத்திலும் சரி, சாலமோன் கட்டிய பிரமாண்ட தேவாலயத்திலும் சரி, தேவனுடைய மகிமை இறங்கி வரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்ன அளவீட்டில் இருந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் 6:20. அந்த உள்கோயில் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. ஆம், தேவன் வாசம் செய்யும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் ஒரு கியூப் வடிவில் தான் இருந்தது. இப்போது புதிய எருசலேமை பாருங்கள். தேவன் ஏதோ நாம் தங்குவதற்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டவில்லை. அந்த புதிய எருசலேம் நகரமே பிரபஞ்சத்தின் மாபெரும் மகா பரிசுத்த ஸ்தலமாக வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் மட்டுமே வருடத்திற்கு ஒரு முறை அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல முடியும். ஆனால் இப்போது இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நாமெல்லாம் அந்த 1500 மைல் உயரமுள்ள பிரம்மாண்டமான மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நித்தியமாக தேவனோடு வாழப்போகிறோம். இதுதான் அந்த அளவீட்டின் மாபெரும் ரகசியம். இப்போது அறிவியலாளர்கள் கேட்கும் ஒரு மாபெரும் கேள்விக்கு வருவோம். 1500 மைல் உயரத்திற்கு அகலத்திற்கும் ஒரு தங்கம் மற்றும் இரத்தினங்களான நகரம் பூமியின் மீது வைக்கப்பட்டால் அந்த மாபெரும் எடையை தாங்க பூமியினால் பூமி அந்த அச்சை விட்டு விலகி பிளந்து விடுமே. புவியீர்ப்பு விசை அதை எப்படி தாங்கும்? அந்த நகரம் எப்படி அங்கே நிலைத்து நிற்கும்? இதற்கான பதிலை தேவன் அதே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே ஆணித்தரமாக உடைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:1. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின. நன்றாக கவனியுங்கள். அந்த நகரம் இப்போது நாம் வாழும் இந்த பழைய பூமியின் மேல் இறங்கி வரப்போவதில்லை. இந்த பழைய பூமியில் உள்ள இயற்பியல் விதிகள் அனைத்தையுமே தேவன் அக்கினியால் சுட்டெரித்து முடித்து விடுவார். தேவன் உருவாக்க போகும் அந்த புதிய பூமி வேறு வகையான மாபெரும் இயற்பியல் விதிகளால் இயங்கும் ஒரு அதிபயங்கரமான பிரபஞ்சம். அங்கே ஈர்ப்பு விசை என்பது பொருட்களை கீழே இழுத்து பூமியை நசுக்கும் விசை அல்ல. அந்த புதிய பூமியில் தேவனுடைய மகிமையே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் விதிகளை கட்டுப்படுத்தும். அந்த 1500 மைல் உயர நகரம் எடையால் பூமியை நசுக்காது. மாறாக தேவனுடைய வார்த்தையினால் அங்கே நிலை நிறுத்தப்படும். பழைய இயற்பியலை வைத்து புதிய உலகத்தை அளக்க நினைப்பது மனித முட்டாள்தனத்தின் உச்சம். இந்த நகரத்தின் கட்டுமான பொருட்களை பற்றி பைபிள் சொல்லும் அந்த அதிர்ச்சி அறிவியல் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21:18. நகரமானது தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது.
தங்கம் என்றாலே ஒளியை ஊடுருவ விடாத ஒரு உலகம் தானே. ஆனால் தேவன் உருவாக்கும் அந்த தங்கம் கண்ணாடியைப் போல தன் வழியே ஒளியை ஊடுருவச் செய்யும் அந்த மாபெரும் வேதியியல் மாற்றத்தை கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நகரம் கண்ணாடியை போன்ற தங்கத்தால் செய்யப்பட வேண்டும்? ஏனென்றால் அங்கே சூரியன் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 21:23 நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அந்த 1500 மைல் உயரமுள்ள கியூப் நகரத்தின் மையத்தில் தேவனுடைய சிம்மாசனம் இருக்கிறது. அங்கிருந்து புறப்படும் தேவனுடைய ஒளியானது அந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு இரத்தின கற்களையும் பளிங்கு போன்ற தங்கத்தையும் ஊடுருவி பல கோடிக்கணக்கான வண்ணங்களில் பிரபஞ்சம் முழுவதையும் பிரகாசிக்க செய்கிறது. அது மின்சாரத்தால் இயங்கும் விளக்கு அல்ல, அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஜீவ ஒளி. அந்த ஒளியில்தான் நாம் நித்திய காலமாய் வாழப்போகிறோம். புதிய எருசலேம் என்பது ஏதோ மேகங்களுக்கு மத்தியில் ஆவிகளாக நாம் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு கனவு உலகம் அல்ல. அது 12 மாபெரும் முத்துக்களால் செய்யப்பட்ட வாசல்களை கொண்ட ஒரு நிஜமான நகரம். அதன் அஸ்திவாரங்கள் 12 வகையான நிஜமான விலையுயர்ந்த இரத்தின கற்களால் கட்டப்பட்டிருக்கும். அந்த நகரத்தின் நடுவே ஸ்படிகத்தைப் போல தெளிவான ஜீவத்தண்ணீர் உள்ள சுத்தமான நதி ஓடும். அந்த நதியின் ஓரங்களில் மாதம் ஒரு கனி கொடுக்கும் ஜீவ விருட்சம் இருக்கும். சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் இனி வானத்தில் மட்டும் இருக்க மாட்டேன், என் பிள்ளைகளோடு இந்த மாபெரும் நகரத்தில் தங்கி அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தின் எந்த துயரமும், எந்த நோயும், எந்த மரணமும் அந்த 1500 மைல் தங்க நகரத்திற்குள் நுழையவே முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அந்த முத்து வாசலுக்குள் மாபெரும் வெற்றியாளர்களாக பிரவேசிப்பார்கள். இதுதான் 100% பைபிள் சொல்லும் அசைக்க முடியாத புதிய எருசலேம் உண்மை. புதிய எருசலேமின் மனித அறிவை உலுக்கும் மாபெரும் அளவீடுகளை, அறிவியலையும் நாம் பார்த்தோம். ஆனால் அதே வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி நடக்கும் ஒரு பதைபதைக்கும் சம்பவத்தை யோவான் பார்க்கிறார். தேவனுடைய சிம்மாசனத்தை சுற்றி 24 சிம்மாசனங்கள் இருக்கின்றன. அங்கே வெண்வஸ்திரம் தரித்து தலையில் பொன்முடி சூடிய 24 மூப்பர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தேவதூதர்களா? இல்லை. தேவதூதர்களுக்கு பைபிளில் எந்த இடத்திலும் கிரீடமோ சிம்மாசனமோ கொடுக்கப்படவில்லை. அப்படியானால் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இணையாக அவரை சுற்றி சிம்மாசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு வழங்கும் அந்த மர்மமான 24 மூப்பர்கள் யார்? அவர்கள் மனிதர்களா? எங்கிருந்து வந்தார்கள்? அடுத்த வீடியோவில் பரலோகத்தின் சிம்மாசனத்தை சுற்றி இருக்கும் அந்த 24 மூப்பர்களின் பதபதைக்கும் ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். இது உங்களை அதிர வைக்கும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாதேவனும் மகாராஜனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.